டைட்டானிக் கப்பல் கடல்ல முழுகி சரியா 100 வருஷம் கழிச்சு 2012ல ஒரு கப்பல் கடல்ல முழுகுது. அது எப்படி முழுகுனுச்சுன்னு கடைசில விஷயம் தெரியவும் மொத்த உலகமும் மிரண்டு போயிருக்கு. டைட்டானிக் கப்பலோட 2 மடங்கு பெரிய கப்பல் தான் இத்தாலியோட கோஸ்டா கான்கார்டியா கப்பல். 3200 பயணிகள், 1000 கப்பல் ஊழியர்கள் அப்படின்னு மொத்தம் 4229 மக்களை ஏத்திட்டு போன இந்த கப்பல் இத்தாலியில இருந்து பிரான்சுக்கு போகும்பொழுது கப்பலோட கேப்டன் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால மொத்த கப்பலும் கடல்ல முழுகி இருக்குங்க. அப்படி அந்த கேப்டன் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? இத்தாலிக்கு பக்கத்துல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு மக்களுக்கு இந்த கப்பல் பிரம்மாண்டத்தை காட்ட நினைச்ச அந்த கப்பலோட கேப்டன் ரூல்ஸ் மீறி கரையோரமா நெருங்கி போயிருக்காரு. அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய பாறையில மோதி கப்பலோட அடிப்பகுதியில ஒரு ஓட்டை விழுந்து மொத்த கடல் தண்ணியும் கப்பலுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அடுத்த நொடியே பதறி போன மக்கள் என்னாச்சுன்னு கப்பல் கேப்டன் கேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லி தான் மட்டும் ஒரு படகுல தப்பிச்சு போயிருக்காரு அந்த கப்பலோட கேப்டன். இந்த நேரத்துல தண்ணி உள்ள வரத பார்த்த அந்த கப்பல்ல வேலை செஞ்ச ஒரு ஊழியர் என்ன பண்ணாரு தெரியுமா? முதல் தளத்துல இருந்து மேல் தள வரையும் ஓடி போய் எல்லார்ட்டையும் தண்ணி வரத சொல்லி எல்லா மக்களுக்கும் லைஃப் ஜாக்கெட் போட உதவி செஞ்சு எமர்ஜென்சி போட்ல அனுப்பி வச்சு கடைசில லைஃப் ஜாக்கெட் இல்லாம வந்த ஒருத்தருக்கு தன்னோட லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்து அவரையும் போட்ல அனுப்பி வச்சு தன் உயிரை தியாகம் செஞ்சு மொத்த மக்களையும் காப்பாத்திருக்காரு இந்தியாவை சார்ந்த ரசல் ரபல்லாங்கிற இந்த மனுஷங்க.